நிஃப்டி பேங்க் நிஃப்டி இன்றைக்கி எப்படி மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் 9 to 11 லைவ் அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ணி முடிச்சுட்டு தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்துடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் செல் என்ட்ரி அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து ட்ரிகர் ஆச்சு. ஓகேவா? ஸோ செல் என்ட்ரி ட்ரிகர் ஆன கொஞ்ச நேரத்துலேயே பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு பையிங் ரிவர்சல். ஆனால் இந்த பையிங் சைட் மூமெண்ட் ஃபர்தராக போகிறதுக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிறது மார்க்கெட் கிட்டே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமீடியட்டாக ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படிங்கிறது இருந்தது. அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸையும் தாண்டி போனால் தான் ப்ரைஸால் இங்கே ட்ரிகரான இந்த வேலிடான ஒரு பை என்ட்ரியை மூவ் பண்ணி கொண்டு போக முடியும். கரெக்டாக? அப்போது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கும்போது செல் என்ட்ரி தான் நம்மளுக்கு வந்து ஸ்டில் வேலிடாக இருந்தது. அதுக்கப்புறமா இமீடியட்டாக இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறத பண்ணியாச்சு. ப்ராஃபிட் புக்கிங் ஏன் பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல பையிங் சிக்னல் கொடுக்குறது ரொம்பவே கிளியராக இருந்தது. நான் இதை க்ரீன் கலர் கேண்டில் வச்சு மட்டும் சொல்லலை, ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் நான் வந்து லைவ் அனாலிசிஸில் வந்து மென்ஷன் பண்ணேன். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த இடத்துல அகெயின் ஒரு பையிங் ப்ரெஷர். ஸோ இந்த இடத்துல பையிங் என்ட்ரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ ஒரு ரேலி கொடுத்துட்டு அகெயின் ஒரு புல் பேக் அண்ட் அகெயின் ஒரு புல் பேக் அண்ட் அகெயின் இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிடுச்சு. அண்ட் இந்த இடத்துல எடுத்த பை என்ட்ரிக்கான டார்கெட் எங்கே புக் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாக்டாக இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வந்து பண்ணியாச்சு. ப்ராஃபிட் புக்கிங் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்டில் நம்மளுக்கு கன்சாலிடேஷனில் தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான டைமிங்கில் நம்ம போயிட்டு பை என்ட்ரியும் எடுக்கக்கூடாது, செல் என்ட்ரியும் எடுக்கக்கூடாது. அப்போது நான் என்னோடய என்ட்ரிஸை நான் எவ்வளோ நேரம் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல எக்ஸாக்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படிங்கிறது இருந்தது. இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் இப்போ ப்ரைஸ் வந்து ஃபர்தராக இன்க்ரீசிங் ட்ரெண்டில் போயிட்டுருக்காங்க. இப்போது அகெயின் இந்த லெவலுக்கு கீழே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு க்ளோசிங் ரெட் கேண்டில் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் ஃபர்தராக டவுன் ட்ரெண்டுக்கு போகும். எது வரைக்கும் போகும் அப்படின்னு பார்க்கும்போது 25,790 அப்படிங்கிற அந்த லெவல் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு டிக்ரீசிங் ட்ரெண்டில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு செல் என்ட்ரி ட்ரிகர் ஆகலை. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு கீழே ப்ரைஸ் அகெயின் வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு செல்லிங் ஜோன். அது வரைக்கும் மார்க்கெட் இந்த மாதிரி கன்சாலிடேஷன்ஸ் எடுக்குது அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு நீங்கள் புட் ஆப்ஷன்ஸ் என்ன தான் பை பண்ணியிருந்தாலுமே கன்சாலிடேஷன் எடுக்குது அப்படின்னா உங்களுடைய புட் ஆப்ஷன் சார்ட் ஆப்ஷன் தீட்டா டிகே காரணமாக உங்களுக்கு டவுன் ட்ரெண்டில் போயிட்டு எஸ்எல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகிற மாதிரியான சினாரியோ வந்துடும். ஓகேவா? ஸோ எதுவாக இருந்தாலும் சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களோட என்ட்ரிஸை நீங்கள் வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே?